ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? டைட்டிலே பார்த்துருப்பீங்க, என்னென்னு தெரிஞ்சிருங்க சில பேருக்கு. டொன்டாடாங், என்னன்னு பார்க்குறீங்களா? முளைக்கட்டிய பச்சை பயிறுங்க. இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு. இது எப்படி முளைக்கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று மத்தியானம் ஊற வச்சேன். நேற்று மத்தியானம் 2 மணிக்கு ஊற வச்சு நைட்டு 9 மணிக்கு மேலே தண்ணியை வடிச்சிட்டு இந்த கப்பில் அப்படியே போட்டு இந்த ஒன்றுமே இல்லை, இந்த தட்டு இப்படி போட்டு மூடிட்டேன். அம்பிடுதேன். அப்படியே பாருங்கள், அழகாக இன்னும் கை வைக்கல, அழகாக முளைச்சி வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் நூல் துணியில் கட்டுற மாதிரினாலும் கட்டிக்கலாம். நான் இது காலையிலே வீடியோ எடுத்துருக்கணும். காலையில் எனக்கு டைம் இல்லை. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா மணி 4 மணி, சாயந்தரம் 4 மணி. அதனால் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சுது. இது கூட சைடிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாமா? இந்த பச்சை பயிர் கொஞ்சம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. இது கூட நீங்கள் என்ன வேணாலும் கலந்துக்கலாம். கேரட்டு பொடியாக நிறைய பொரியலுக்கு செய்வோம் இல்லைங்களா, அதுமாரி நறுக்கி போட்டுக்கலாம். இல்லை கேரட் சீவியும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை பயிர் செம்ம டேஸ்ட்டு. இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் கூட இந்த வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதில் இன்னும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சரி அது நாம் தனியாக ஒரு வீடியோ போடலாம். இல்லைனா சொன்னால் புரியாது. இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் கூட வேறு என்னென்னலாம் சேர்த்து சாப்பிட்லாம். இது ஃபஸ்ட் ரகம், சரிங்களா? வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அருமையான டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. முளைக்கட்டிய பச்சை பயிர் சாப்பிடும்போது நீங்கள் பெரியவங்க குழந்தைங்க முன்னாடி சாப்பிட்டா தான் குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு ஆசை வரும். நம்ம வாய் அசைகிறத வச்சு நம்ம ரசித்து சாப்பிட்ணும். சூப்பராக இருக்குது அப்படின்னு ரசித்து சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அந்த ஆர்வம் வரும் சாப்பிட்றதுக்கு. அவங்களும் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா விடமாட்டாங்க, சரிங்களா? நம்ம குழந்தைங்க முன்னாடி எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ சும்மாவே வாய் அசைஞ்சிட்டு இருப்போம். குழந்தைங்க என்ன பண்ணோம், ஐயோ அம்மா எது சாப்பிட்றாங்க, தாத்தா பாட்டி எது சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் தோணும். அவங்க முன்னாடி எது சூப்பராக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லாமல் நாம் பாட்டில் சாப்பிட்டோம்னா அவங்களா நம்மளை கவனித்து பார்ப்பாங்க. நம்ம சாப்பிட்றத பார்க்கும்போது அவங்களுக்கும் சாப்பிட்றத தூண்டி விடும், ஒரு ஆர்வம் வரும். அதனால் குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்க முன்னாடியே ஃபஸ்ட்டு நாம் சாப்பிட்ணும். நாம் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணம் வரும், சரிங்களா? கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிடாதுங்க அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டு பழகுவாங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 6 வயசு 7 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களாம் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்டு பழகணும். இல்லையா, இது கூட என்னென்னு பண்ணுறீங்கன்னா நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வெங்காயம் வேணாம் அப்படின்னா நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. நாட்டு சக்கரை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட். அது இன்னமும் ரொம்ப ரொம்ப சத்து. நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் பொடி பொடியாக அரிஞ்சு இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு 2 ஒன்றா கலந்து வெல்லம் கொடுத்தா இன்னும் ரொம்பவே நல்லது, ரத்தம் ஊறும், சரிங்களா? ஏதாவது ஒரு வழியில் நம்ம பச்சை பயிறு நம்ம சாப்பிட்ணும். இன்னும் என்னென்ன பயிர் முளைக்கட்டி சாப்பிட்லாம் அப்படின்றத கண்டிப்பாக நான் போடுறேன். சரிப்பா, எனக்கு இது நான் அடிக்கடி சாப்பிடுவேன் இந்த மாதிரி. அதெல்லாம் சரி இதையும் போடலாம், உடம்புக்கு நல்லது தானே இதுவும் அப்படிங்கிறதால இந்த வீடியோ போட்டேன். நான் என்னென்ன முளைக்கட்டி வச்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேப்பா, பாய். உண்மையாகவே செம்ம டேஸ்ட். இது பக்காவான டேஸ்ட்டு, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லதை சொல்லணும், நல்லதை எடுத்து சொல்லணும், நல்லதை ஒருத்தவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்னோடய ஃபுல் நோக்கமே, சரிங்களா? முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பயன்படுத்துங்க. நான் பயிர் ஏன் இவ்வளோ இருக்குது அப்படின்னா, சும்மா கவரில் இவ்வளோ தான் இருந்தது. சரி அது ஏன் கொஞ்சம் கொட்டிட்டு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். ஃபுல்லாகவே ஊற வச்சிட்டேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. இது நான் இந்த முளைக்கட்டி வரத்துக்குள்ளே நான் பாதி காலி பண்ணிடுவேன், அப்படி சாப்பிட்ருவேன். சூப்பராக இருக்குப்பா. சரிப்பா, நீங்களும் பயன்படுத்திங்க, சரிங்களா? ஓகே, பாய்.